வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கிற இந்த பணம் சம்பந்தமான பிரச்சனைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கணவன் மனைவி இருக்கும்போது அவர்களுக்குள் பல சிக்கல்கள் வரும். ஆனால் அதில் அடிப்படையாக பல குடும்பங்களில் இருக்கிற சிக்கல் பார்த்திங்கன்னா பொருளாதார சிக்கல் தான். பணம் சம்பாதிப்பதில் கூட இங்கே சிக்கல் கிடையாது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் செலவு செய்கிற அப்படிங்கிற ஒரு விஷயம் வேறுபடும். ஒருவர் செலவாளியாக இருப்பார், ஒருவர் சிக்கனமாக இருப்பார். ஒருவர் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை கம்ஃபர்ட்டையும் அனுபவிக்கணும்னு நினைப்பார். இன்னொருத்தர் எனக்கு தேவையான அளவு நான் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒருவர் இன்றே வாழ்வை அனுபவிச்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொருத்தர் எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டத்திலே எப்போதும் இருப்பாங்க. ஸோ இப்படி இருவேறு உலகமாக இருக்கும் குடும்பங்களில் பார்த்திங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களில் பல சண்டைகள், சச்சரவுகள் வரும். வெளிப்படையாக சண்டை நடக்காட்டாலும் உள்ளுக்குள்ளே ஒரு வெடிகுண்டு புதைச்சி வச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் குடும்பத்துலேயும் நடந்திருக்கு. அதனால தான் என்னால் இதை உறுதியாக சொல்ல முடியுது. நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 398 தனிநபர் ஆலோசனையை வழங்கியிருக்கோம். பல குடும்பங்களில் இந்த பேட்டர்னை பார்த்துட்டு வரோம். ஃபஸ்ட்டு நமக்கு இந்த ஸ்பெண்டிங் பேட்டர்ன், நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்ம நல்லா செலவு பண்ணுறோமா இல்லை சிக்கனமாக இருக்கோமா அப்படிங்கிற தீர்மானிக்கிறது என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்வோம். நம்மளுடைய பழக்க வழக்கம், நம்மளுடைய பெற்றோர்களுடைய பழக்க வழக்கம், நாம் கடந்து வந்த பாதைகள், இதுதான் நாம் எப்படி செலவு பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தீர்மானிக்கும். ஒருவர் மிக ஏழ்மையான ஒரு சூழ்நிலையில் இருந்து வராரு. அவர்கள் பெற்றோர்கள் பெரிய பொறுப்புகளை இல்லை, ஒரு அம்பிள் பேக்ரவுண்டில் தான் இருக்காங்க. ஒரு விவசாயி கூலிகள், கண்டக்டர், பேங்க் கிளர்க், போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, இப்படியான ஒரு பின்புலத்திலேருந்து வராங்க அப்படின்னா அவர்கள் பிள்ளைகள் வளர்ந்து பெரிய அளவில் பணம் சம்பாதித்தாலும் அவர்களால் பெரிய அளவில் செலவுகள் செய்ய முடியாது. ஃபஸ்ட்டு செலவுகள் செய்ய தெரியாது. அதை மீறி பணத்தை செலவு பண்ணும்போதும் ஒரு குற்ற உணர்ச்சி வரும். ஸோ இப்படியானவர்களுக்கு பார்த்திங்கன்னா பணத்தை சிக்கனமாக தான் அவர்கள் செலவு பண்ணுவாங்க. அவங்க தேவைகளுக்கு கூட அவங்க செலவு பண்ணுவதை தவிர்க்க முயற்சி செய்வாங்க. இன்னொரு பக்கம் ஒரு வசதியான குடும்பத்திலேருந்து வராங்க, பல விதங்களில் பணங்களை பார்த்துருக்காங்க, ஆடம்பரத்தை பார்த்துருக்காங்க அப்படின்னா அவர்கள் பார்த்திங்கன்னா தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. ஒரு ஏழ்மையான சூழ்நிலையிலிருந்து வரும் ஒருவர் தான் அந்த ஏழ்மையை கடந்து விட்டோம், இனி உலகத்தில் இருக்க அத்தனை இன்பத்தையும் நம்ம அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு செலவாளியாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட வகையினரும் இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையோர் நான் சொன்ன அந்த 2 விகுதிக்குள்ளே வந்துருவாங்க. இப்போ இந்த பணம் செலவு செய்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. நாம் ஒரு சிக்கனமாக இருப்பவர் இன்னொருவர் அதிகமாக செலவு செய்கிறார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அது அதிகமான செலவு அப்படிங்கிறத நம்ம கணக்கிட்டு பார்த்தா அது அதிகமான செலவாகவே இருக்காது. ஒரு நியாயமான செலவாக தான் இருக்கும். ஸோ நம்ம எதையுமே பைனரியாக பார்க்க முடியாது. என்ன மாதிரியான ஒரு மன ஓட்டம் இருக்குது, அவர்கள் எந்த மாதிரியான பணப்பழக்கத்திலிருந்து வந்திருக்காங்க, இதையெல்லாம் கவனித்து தான் நம்ம அவர்களை புரிந்து கொள்ள முயல வேண்டும். ஆனால் இதற்கெல்லாம் யாருக்கும் நேரம் கிடையாது. ஸோ குடும்பத்தில் அடிக்கடி சண்டை வரும். ஒருவர் பார்த்திங்கன்னா நல்லா வாரத்தில் 2 நாள் 3 நாள் வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவார். இன்னொருத்தவங்க இதெல்லாம் செய்வது நமக்கு உடலுக்கு பாதிப்பு, அதாவது செலவு செய்ய வேண்டிய இடங்களில் எல்லாம் அதை செலவு செய்யாமல் இருப்பதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்குமோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. ஸோ இந்த எடுத்துக்காட்டிலே சிக்கனமாக இருப்பவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எதுக்கு 3 நாள் வெளியே போகணும், நம்ம உடம்பு கெட்டு போயிடும், நம்ம போய் வெளியே வேணாம், சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒருத்தர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்னொருத்தவங்க இல்லை, நம்ம பயணங்கள் மேற்கொண்டால் நமக்கு பணம் அதிகமாக செலவாகும், எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்க முடியாது, தண்ட செலவு தானே, அங்கே போய் பார்த்து என்ன பண்ண போகிறோம், அங்கே போய் பார்க்குறதெல்லாம் நம்ம யூடியூப்லேயே பார்த்துடலாமே, எல்லாமே அங்கேயே காட்டுறானே, இந்த மாதிரி ஏதாவது காரணங்கள் சொல்லிட்டு வருவாங்க. இந்த விவகாரத்தில் நம்ம 3 பிரிவினரை பார்க்கலாம். ஒருவர் செலவு செய்பவர் அந்த குடும்பத்தில், இன்னொருவர் செலவு செய்யாதவர். இவர்கள் தான் பெரும்பான்மையோர். இன்னும் 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே நன்றாக செலவு செய்பவர்கள். நினைச்ச நேரம் உடைகள் வாங்குவது, ஷூஸ் 10,000 20,000ன்னு வாங்குறது, அதிகமாக செலவு செய்கிறது. 2 பேருமே அதிகமாக செலவு செய்கிறது. 3வது வகையினர் பார்த்திங்கன்னா ரொம்ப சிக்கனமாக இருப்பது, தேவையான அளவுக்கு கூட செலவு செய்யாமல் இருப்பது. முதலில் அதிகமாக செலவு செய்பவர்களை நம்ம பார்த்துடலாம். அவங்க அப்படி செலவு செய்வதால் இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்துக்கு அதிக அளவில் பணத்தை சேர்த்து வைக்க முடியாது. இன்றைய காலத்தில் இனிமையாக அவர்கள் வாழ்க்கையை நகர்த்தலாம் அப்படின்னு சொன்னாலுமே எதிர்காலத்தையும் நம்ம கவனிக்கணும். ஸோ இவர்கள்லாம் பட்ஜெட் போட்டு தங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துவதுடன் நல்ல முதலீட்டு திட்டங்களில் தங்களுடைய பணத்தை திருப்பி விட வேண்டும். ஏன்னா இப்போ நல்லா செழிப்பாக வாழ்ந்துட்டு
ஒரு 50-60 வயதுக்கு அப்புறம் தங்களுடைய தேவைகளை சுருக்கி கொள்ள வேண்டிய நிலையில் இவங்க வந்து தள்ளப்பட்டு விடக்கூடாது. அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு இந்த அறிகுறியை நம்ம சொல்கிறோம். 2வது கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த கேட்டகரியை நம்ம பரிதாபத்துக்குரியவர்களாக தான் பார்க்கணும். நன்றாக சம்பாதிப்பார்கள். ஆனால் சிக்கனம் சொல்லிட்டு பணத்தையே வந்து செலவு பண்ணாமல் பார்த்துப்பாங்க. இவர்களுக்கு இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்போஷர் கிரியேட் ஆகாது. ஒரு நெட்வொர்க்கு வந்து உருவாகாது. இதனால் என்ன நஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய அறிவுத்தளம் வந்து விரிவடையாது. ஸோ இவங்க வந்து பணத்தை எவ்வளோதான் சேர்த்து வச்சாலும் ஒரு அடுத்தடுத்த தலைமுறைக்கு அந்த பணத்தை கடத்தும் போது அதில் தடங்கள் ஏற்பட்டு அவர்கள் தலைமுறையே வந்து தடுமாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எப்போதுமே புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, பணத்தை வைத்து பெரிய கோட்டைகளை நம்மால் கட்ட முடியாது. ஒரு தனிநபருக்கு தன்னம்பிக்கையும் இந்த உலகில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் சமாளித்து முன்னேறி விடுவேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையையும் ஏற்படுத்தி கொடுப்பது தான் ஒரு வெற்றிகரமான தலைமுறையை நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் நம்ம சிக்கனமாக இருப்பதால் நமக்கு கிடைத்த அனைத்து வாய்ப்புகளையும் அனைத்து கதவைகளையும் மூடிக்கொண்டு நாம ஒரு சுருங்கிய வட்டத்துக்குள்ள முடங்கிடுறோம். இப்படி முடங்குவதால் நம்ம தலைமுறைக்கே நம்ம வந்து துரோகம் பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து 2வது கேட்டகரி. இவர்களும் பட்ஜெட் போடணும். பட்ஜெட் போட்டு செலவு செய்யணும். நம்ம பட்ஜெட் போடுறதை செலவு கம்மி பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. 3வது கேட்டகரி, இதுதான் நான் வந்து பெரும்பான்மையோர் குடும்பங்களில் பார்த்துருக்கேன்னு சொன்னேன். ஒருவர் நல்ல செலவாளியாக இருப்பார், இன்னொருவர் வந்து சிக்கனமாக இருப்பார். ஸோ இவங்க 2 பேரும் பட்ஜெட்டு தான் கண்டிப்பாக போட வரணும். அதற்கு முன்பு மனம் விட்டு எதெல்லாம் அதிகமாக செலவு பிடிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத கேட்டகரைஸ் பண்ணணும். இந்த குடும்பங்களில் இருக்க சிக்கல் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த முதல் பேருக்கு இருக்காங்களா, அதிகமாக செலவு பண்ணுறாங்கன்னு 20,000 30,000 ஸ்பெண்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த கேட்டகரியில் வரமாட்டாங்க. இந்த இடத்துல செலவாளின்னு நம்ம சொல்கிறவங்க. அந்த செலவாளின்னு சொல்கிறவர் வந்து ஒரு படத்துக்கு போகிறாரு அப்படின்னாலுமே சிக்கனமாக இருப்பவர்கள் அவரை வந்து குற்றம் சொல்லுவாங்க. இவர் வந்து ரொம்ப ஆடம்பரமாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு, நம்ம எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு இவங்க மேலே பழியை வந்து தூக்கி போடுவாங்க. ஒரு குற்ற உணர்ச்சியை வந்து திணிக்க பார்ப்பாங்க. ஸோ அதுதான் இந்த குடும்பங்களில் பெரிய சிக்கல். ஸோ இந்த 2 பேருமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். ஏன் ஒருவர் வந்து சிக்கனமாக இருக்கிறார், ஏன் ஒருவர் வந்து தேவைக்கு செலவு பண்ணுவதே இங்கே வந்து செலவாளின்னு சொல்லப்படுது, குற்றச்சாட்டப்படுது. அவர் வந்து அந்த செலவுகளை ஏன் செய்கிறார் அப்படிங்கிறத வந்து சிக்கனமாக இருப்பவர்களும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யணும். ஸோ இவர்களுக்குள் பெரிய அளவில் உரையாடல்கள் ஏற்பட்டு எந்தெந்த செலவுகளுக்கெல்லாம் நாம் தாராளமாக செலவு செய்யலாம், எதற்கெல்லாம் கணக்கு பார்த்து செலவு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங் மாதிரி நம்ம பண்ணணும். இவங்க கிட்ட நிறைய எனர்ஜி நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நீங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்படி உங்கள் குடும்பங்களில் பணம் சார்ந்து பல பிரச்சனைகள் வருது, சண்டைகள் வருது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நிதி ஆலோசகரை பார்த்து ஒவ்வொரு பட்ஜெட்டு போடணும். ஒவ்வொரு கேட்டகரைஸ்க்கும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணலாம், உணவுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணலாம், ஊர் சுற்றி பார்க்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் பட்ஜெட் போட்டு அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணணும். ஏன்னா நம்ம முன்னாடி 2வது கேட்டகரிக்கு சொன்னாலும் அதிகமாக செலவு பண்ணவங்க பட்ஜெட் போடுறது வந்து அவங்களுடைய பணத்தை குறைப்பதற்காக பட்ஜெட் போடுறாங்கன்னு சொல்லலாம். சிக்கனமாக இருக்கும் 2 பேருமே சிக்கனமாக இருப்பவர்கள் வந்து பட்ஜெட் போடுவது அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக பட்ஜெட் போடுறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இந்த 3வது தரப்பு பெரும்பான்மையாக இருப்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இனிமையாக இந்த மாதிரி சண்டை செய்யக்கூடாது அப்படின்னா பட்ஜெட் போட்டு அவங்க 2 பேருமே உரையாடி ஒரு ஒப்புதலுடன் ஒரு பட்ஜெட்டை போடணும். அது வந்து ஒரு சமநிலையான சமச்சீரான பட்ஜெட் அப்படின்னு சொல்லணும். செலவு செய்வதற்காகவும் அந்த பட்ஜெட் இருக்கணும், செலவை குறைப்பதற்காகவும் அந்த பட்ஜெட் இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு உதவி தேவைப்படுதுன்னா நீங்கள் ஒரு நிதி ஆலோசகரை வந்து அணுகலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு குறிப்பிட்டு எதெல்லாம் பெரிய செலவுன்னு தோணுது, இல்லை உங்கள் வீட்டில் எந்தெந்த செலவுக்கெல்லாம் சண்டை வருது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நாம் சொன்னது வந்து இப்போ எவ்வளோ பேருக்கு பொருந்தி வந்திருக்குன்னு பார்க்கலாம். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மகிழ்ந்திருங்கள். வணக்கம்.